We all love a legendary comeback, and Degree Original Cool Rush is back and better than ever. Cool Rush isn't just a scent, it's a movement, a fan favorite that delivers bold, fresh vibes and all-day sweat protection. Whether you have a man that spends hours in the gym, heads into the office early, or is just trying to stay fresh on a long day, Cool Rush has their back. Head to your local Walmart or Target and grab Degree Cool Rush, the fan favorite scent from the world's #1 antiperspirant brand. வணக்கம் தஷ்வின். வணக்கம். ஜூன் மாசத்துல உங்க அத்தைக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடந்த அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. இது ஜூன் மாசம் நடந்துச்சு. இது எங்க ஹோம் டவுன், எங்க அம்மா சைடு உள்ள ஹோம் டவுனுக்கு நாங்க போயிருக்கோம். அப்போ அங்க எங்க எஸ்டேட்ல அந்த மாசம் எங்க அம்மன் கோயிலு திருவிழா. ஸோ கரெக்டாக அந்த நாள் விடிகாலே ஒரு 5-4:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நான் ஒருத்தன் தான். மற்றவங்க எல்லாம் கோயில் திருவிழாங்கிறதுனால காலையிலே பால் கூட எடுக்க போயிட்டாங்க வீட்டில் எல்லாருமே. நான் மட்டும்தான் தனியா ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை உருவம், புத்துல ஒரு வெள்ளை உருவம் நான் உனக்குள்ள வரப்போறேன்னு என்கிட்ட சொன்னிச்சு. அப்போ நான் அது கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் அதான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுல. அப்போ நான் சொல்றேன் அதுகிட்ட முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்போ அது ஒரு ஆள் உங்களை திருப்பி பக்கத்துல உங்ககிட்ட மூச்சு விட்டா உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, லைக் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு என்னால எதுவுமே அசைய முடியல. என்ன ஒரு ஆள் பிடிச்சி இந்த பட்டு திருப்பி பக்கத்துல மூச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு எழுந்திரிச்ச உடனேதான் ரிலீஸே ஆனேன் நானு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், என்னடா இது ஒருவேளை ஸ்லீப் பேரலைஸா தான் இருக்கும், நம்ம தான் யோசிச்சுக்கிறோம் போறேன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்ல சொல்லிட்டு சாமி பாட்டு தட்டி விட்டு தூங்கிட்டேன். ஏன்னா நான் அந்த பெட்ரூம் இருக்குல்ல, அது பின்னாடிதான் எங்க வீட்டு கோயிலும் இருக்கு. ஸோ அது தாண்டி என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தைரியத்துல திரும்ப சாமி பாட்டு தட்டி தூங்கிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வளையல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. நானும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒருவேளை வெளியே இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் பாக்குறேன், வெளியே யாரையுமே காணோம். ஆனா வளையல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்ல. ஆமா, ஹால்ல போய் தூங்கிட்டேன். ரூம்ல சரி வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கும் சரியா தூக்கல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நானும் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். எங்க பெரியமா கிட்ட எல்லாம் பெரியமா சொன்னாங்க, இல்ல வீட்டு பின்னாடி தானே கோயில் இருக்கு, அது தாண்டி என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் அப்படியே ரிலாக்ஸா விட்டேன். நைட் கோயில் திருவிழா, அந்த நாள் நைட் கோயில் திருவிழா. அப்போ இப்போ நான் உங்களுக்கு அந்த எங்க குடும்பத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு சின்னாங்க இருக்கும். எஸ்டேட்ல எங்க ஒரு தாத்தா கடை வச்சிருக்காரு. நாங்க அந்த பின்னாடி வீடுனா முன்னுக்கு கடை இருக்கும். எங்க பெரியமா அது பக்கத்துல சாப்பாடு கடை வச்சிருக்காங்க. சோ எஸ்டேட்ல இருக்கிறவங்க எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தான் வாங்குவாங்க. எங்க அத்தை முன்னுக்கு டவுன்ல கடை வச்சிருக்காங்க, எங்க அத்தையும் மாமாவும். அப்போ கோயில் திருவிழா எஸ்டேட்ங்கிறதால அவங்க இங்க வீட்டுக்கு எஸ்டேட் வீட்டுக்கு தான் கிளம்புனாங்க. முன்னுக்கு டவுன்ல இருக்கிற அத்தை எஸ்டேட் வீட்டுக்கு தான் கிளம்புனாங்க. அப்போ இந்த ரூமுக்கு வந்திருக்காங்கல்ல, நான் தூங்குனேன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு காலையில நடந்துச்சுன்னு சொன்னேன் சம்பவம். அந்த ரூமுக்கு தான் துணி மாத்திருக்காங்க. மாத்திட்டு வந்தவங்க பக்கத்து ரூம்ல எங்க பெரியமா ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்க போயிருக்காங்க. அந்த ரூம்ல சாமி ரூம் இருந்திருக்கு. அப்போ அவங்களா எங்க அத்தை அவங்களே பாட்டு அவங்களே போய் அமைதியா உட்காந்துட்டாங்க ஒரு சைடா. அப்ப எங்க பெரியமா என்னமோ நகை பாக்குறதுக்கா என்னவோ துணி என்னமோ பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க எங்க அத்தைய. அவங்க அந்த சாமி ரூம் பக்கத்துல உட்காந்து இருந்திருக்காங்க. அப்ப எங்க அத்தையை கூப்பிட்ட உடனே அவங்க அமைதியா இருந்துட்டு, இல்ல முடியாது நான் வரமாட்டேன் அவ்வளவுதான். இப்ப இவங்களும் கூப்பிட்டு பாத்துருக்காங்க, அமைதியாவே தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புற அந்த ஒரு இதுல வேற இருந்தோமா. சோ அப்படியே கோயிலுக்கும் போயிட்டோம். கோயிலுக்கு போறப்ப இருந்தவங்க அதோட கோயிலையும் ஆளை காணோம். கோயில் முடிச்சுட்டு வரோம், எங்களோடயும் வரல. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கோயில் முடிச்சுட்டு அவங்க பாட்டு அத்தை தனியா அவங்க மட்டும் வராங்க. எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க மட்டும் தனியா வந்தாங்க. அப்பயே நாங்க கொஞ்சம் யோசிச்சோம், என்னடா இது கோயிலையும் ஆளை காணோம். கோயில் கிளம்புறப்ப இருந்தாங்க, அதோட ஆளே காணாம போயிட்டாங்க. முடிச்ச உடனேதான் நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கழிச்சு அவங்க பாட்டு தனியா வராங்க. ஏன்னா கோயில் வீட்டு முன்னாடியே தான் இருக்கும், நடந்து போற தூரம் தான். அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். மறுநாள் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க, எஸ்டேட் வீட்டுக்கு. இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தெருல காலெல்லாம் ரொம்ப அரிக்குது, உடம்பு ரொம்ப இதா இருக்கு
இருக்கு அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு நான் தான் சரி கிளினிக் போலான்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூட்டிட்டு போலான்னு போனேன். அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காடி கிட்ட தான் நடந்து போனாங்க, டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. நாங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு என்னடா ஆச்சு, ஏன்னா வந்துகிட்டு இருந்தாங்க, டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. நானே எங்க பெரியமாவெல்லாம் தூக்குறோம் முடியல. லைக் அவங்க ஆள் ஒல்லியே தான் இருப்பாங்க, ஆனா நாங்க 4 பேர் தூக்குறோம் முடியல. அவங்க எங்க கடையில வேலை செய்யறவங்க, நானே, எங்க பெரியமா, எங்க அத்தை 3 பேரும் தூக்குற முடியல. இன்னொரு அத்தை ஆக்சுவலி அப்ப தூக்குற முடியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டோம். அப்ப எங்க பெரியமா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்னமோ ஒரு சேட்டை தான் போல அப்படின்ட்டு. அப்போ அவங்க கோயிலுக்கு போயிட்டு எங்க வீட்டு கோயில்ல போயிட்டு மாலை எடுத்துட்டு வந்து போட்டாங்க, அது பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க எங்க பெரியமா. மாலை எல்லாம் போட்டு சாமி திருநீர் எல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க அவங்க பெட்லயே. அப்புறம் நான் தான் பக்கத்துல உட்காந்து அவங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பாட்டு அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து போன் பாத்துக்கிட்டு இருந்தேன். டிக்டாக்ல வந்து திடீர்னு ஒரு சாமி பாட்டு வந்துச்சு பாருங்க. தூங்கிட்டு இருந்தவங்க டக்குனு முழிச்சு என்ன பார்த்து முறைக்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஆட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டு நான் முன்னுக்கு போயிட்டு அவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் வந்தாரு, மாமா. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து சாமி வரும்ல, ஐநார். எங்க கோயில் எங்க நிர்வாகத்துல வந்து ஒரு ஐநார் கோயில் இருக்கு அந்த எஸ்டேட்ல, எங்க தாத்தாவோட நிர்வாகத்துல. அவர் வந்து அங்க அவர் தான் வந்து சாமி பாப்பாரு. சோ அவர் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இது ஏதோ இதுதானே. அப்போ நைட்டு வந்து ஆமா நைட்டு வந்து ஒரு 7:38 போல அவங்கள கோயில் கூட்டிட்டு போலான்னு அவங்கள போய் கூப்பிட்டோம். அப்போ வந்து நார்மலா தான் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா நார்மலா தான் பேசினாங்க, அப்படிதான் இருந்தாங்க. நான் கேட்டதுக்கெல்லாம் நல்லா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலான்னு எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல. எங்க அண்ணன் இருக்காரு, அவர் வந்தாரு, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னுகிட்டு இருந்தாங்க. அவரு இப்ப நீ வரியா இல்லையா, நீ வரலன்னா இன்னும் விளைவுகள் பயங்கரமா இருக்கும், அமைதியா வந்து காடியில இருந்தாரு. இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போய் காடியில ஏத்தி கோயிலுக்கு போயிட்டோம். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோம்.